Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just rupees 30 lakhs. நல்ல சுகமாக படுத்தவங்கன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறி முயற்சி லேசாக எடுக்க 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்திருக்க சூரியன் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இந்த மாதம் யார்? மேசராசிக்காரர்கள். இவங்களோட முயற்சி எடுக்க மாட்டாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் ஐடில் உட்காந்துருப்பாங்க, ஓவர் கற்பனையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு உட்காந்துட்டு இருக்குது. அப்போ இவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, அப்படியே உட்கார்ந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து கிடைச்சிடாதா. ஏன்னா இளையவர்களுடன் இவர்களுடன் உறவு முறை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். இவர்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியது என்னென்னா, இவங்க ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ண விஷயம் உடனே கை சேருமா அப்படின்னா சேரக்கூடிய அமைப்பு உடையது. கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். ஏன்னா கூட கேது இருக்கிறதுனால என்னென்னா, கொஞ்சம் இடைஞ்சல்களை பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உடையது. பாதி மாதத்துக்கு இவர்களுக்கு பண வரவுங்கிற விஷயங்கள் மிகவும் குறையாகவே இருக்கும். 1 லட்டு இல்லை 2 லட்டு திங்கக்கூடிய ஆசையாக, லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி இவர்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக சூரியனும் வந்து உட்காரு. மறைவுல போனாங்கன்னு என்னென்னா, வீட்டுக்கு வர மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க, வெளியூருக்கு போவாங்க, வெளிநாடு போவாங்கன்னு இந்த மாதிரி வெளியே சுற்றக்கூடிய அமைப்பு நிறையா இவர்களுக்கு இருக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்னென்னா, இவர்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த வீடை விட்டு இவங்க வெளியே போய் ஸ்டே பண்ணி இருக்கிறது, வெளி மாநிலம், மாவட்டம், வெளிநாடு, இந்த மாதிரி இவங்க வெளியே போய் இருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயம். மாமனார், அரசாங்கம், தனக்கு மேலுள்ள அதிகாரிகள், இவங்க மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் விஷயங்கள் கிடைக்குமான்னா மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு பார்வையும் கிடைக்குது, அப்போ அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். தொழில் மூலம் கும்பராசி தொழில் பண்ணக்கூடியவர்களாக இந்த மாதம் வருமானங்கள் நல்லா இருக்குமான்னா நல்ல வருமானங்கள் வரும். ஏன்னா ராசியை, கும்பராசியை நேராக அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நேராக ராசியை பார்க்கிறார், சமசப்த பார்வையாக பார்க்கிறார்னா என்ன ஆச்சு? அப்போ எல்லாமே குரு பார்வை ராசி கிடைப்பதால் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எது கிடைச்சாலும் தாண்டி வர முடியும். அதே நேரத்தில் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்னா 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உத்தியோகம், ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறது, அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டால் 6ஆம் இடத்த அதிபதி 6லேயே வந்து உட்காந்துட்டாருன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னா அருமையாக கிடைக்கும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே சார், ஆவணி மாதத்தோட சிறப்புகள்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆவணி மாதத்தில் வந்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சார். கண்டிப்பாக. ஆவணி மாதம் பிறப்பு அப்படிங்கிறது 18/8/2026 17/9/2026 வரைக்கும் தமிழ் மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வழக்கமாக விளக்கம் கொடுக்கறது மாத பலன்கள்னால் விளக்கம் கொடுக்கறது என்னென்னா 3 வகையான இது உண்டு. வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், தினக்கிரகம் அப்படின்னு. அப்போ வருட கிரகங்கள் எடுக்கும்போது குரு, சனி, ராகு, கேது எடுப்போம். மாதம் அப்படிங்கும்போது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் எடுப்போம். தினபலன் அப்படிங்கும்போது சந்திரனை பேஸ் பண்ணி எடுப்போம். அப்போ மாத பலன்கிறனால என்ன, சூரியன் தான் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறதுனால சூரியனை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியதுனால அது மாத பலன்கள் அப்படிங்கிறது. அப்போ இப்போ மாத பலன்கள் அப்படின்னு மேசத்துக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 12 ராசிக்கு உண்டானது வரிசை 1 by 1 பார்க்கலாம். இப்போ அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது அன்னைக்கு மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுனத்தில் செவ்வாய், அதுக்கப்புறம் கடகத்தில் புதன், குரு, அதுக்கப்புறம் சிம்மத்தில் புதன், சூரியன், கேது. புதன் வந்து என்ன ஆகுதுன்னா 18ஆம் தேதி கடகத்திலேருந்து டிரான்சிட் ஆகி சிம்மத்துக்குள்ளே வராரு. அதே புதன் திருப்பி 3ஆம் தேதி திருப்பி சிம்மத்திலேருந்து டிரான்சிட் ஆகி கன்னிக்கு போகிறார். அப்போ புதன் வந்து ஆவணி மாதத்தில் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. வழக்கமான 30 நாள் இருக்கும், இது ரொம்ப கம்மியாக ஃபாஸ்டான மூவ்மெண்ட்டில் புதன் மூவ்மெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் இருக்கார், நீச பலனில் இருக்காருன்னு சொல்லுவோம். சுக்கிரன் வந்து 1ஆம் தேதி வந்து டிரான்சிட் ஆகி துலாமுக்கு வந்துடுறாரு, சொந்த வீட்டுக்கு வந்து பலம் ஆயிடுறாரு. ராகு அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்குது, சனி வக்கரமாக மீனத்தில் இருக்குது. இது ஜென்ரலாக இந்த மாதத்துடைய கிரக நிலையோட அமைப்பு. அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது மேசராசிக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக போனோம்னா மேசராசி. அப்போ மேசராசிக்கு என்னென்னா, சூரியனோட மூமெண்ட்டுங்கிறது 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுக்கே இருக்கிறார். நம்ம ஆவணி மாதம் சிறப்பு பேசும்போது சொன்னோம், சூரியன் சொந்த வீட்டுக்கே வராருன்னு. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி 5லே வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு மேசராசிக்கு. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது எதெல்லாம் குறிக்கும்னா, அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கும், அதுக்கப்புறம் காதலை குறிக்கும்,
ஜோதிடத்தை குறிக்கும், குலதெய்வ வழிபாடு குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும். அப்படி அந்த மாதிரி அதுக்கு ஒரு கேரக்டர்ஸ் நிறையா சொல்லும்போது, அப்போ அந்த அதிபதி அந்த வீட்டுக்கே வந்துட்டார். 5ஆம் இடத்துக்கு உண்டான அவ்வளவு சிறப்பும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதிலிருந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு காதல் கை கூடுமா, அந்த வயசில் இருக்கவங்களுக்கு கை கூடும். அடுத்தால என்ன, படிப்பு நல்லா இருக்குமா, குழந்தைகள் வாய்ப்புக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தால என்ன, கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் நடக்கும். அப்புறம் தன் சூரியன் வர்றதுனால என்ன, அரசாங்கம் மூலம் உதவிகள் கிடைக்குமா, தந்தை மாமனார் அப்படிங்கிற சூரியன் கேரக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது மூலம் அவங்களுக்கு பெனிஃபிட் உண்டா, அதுவும் உண்டு. அப்போ என்ன, மேசராசிக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது சூரியனோட ஒரு மூமெண்ட்டு. என்னென்னா மேசராசிக்கு என்னென்னா இன்னொரு சின்ன அதில் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துட்டா என்னென்னா, மேசராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். அவர் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே என்னென்னா ஆவணி மாதத்தில் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ எல்லாமே ஈஸியாக மேசராசிக்காரங்களுக்கு கையில் வந்து கிடைச்சிருமான்னா கிடைக்காது. ஏன்னா ராசியாதிபதி 3ஆம் இடம்ங்கிற முயற்சியில் போய் உட்காந்துட்டார். அப்போ இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் வந்து ஒரு முயற்சிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பண்ண தான் இவங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சனி 12ல் மறைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு ஒரு, அது 7.5 சனிங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் 12ல் இருக்கிறதுனால அது வந்து ஒரு வகையில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை அதிகம் கொடுக்கும். 12ல் சனி உட்கார்ந்துருக்கும் போது. அப்போ ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது எப்போவுமே அயன சயன போகம்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது என்னன்னா தூக்கத்தை அதிகம் நல்ல சுகமாக படுத்தவங்கன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறி முயற்சி லேசாக எடுக்க 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்க சூரியன் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இந்த மாதம் யார், மேசராசிக்காரர்கள். அதுமாதிரி 2வது வீட்டுக்குடையவர் அப்படின்னு எடுத்தால், தனம் வாக்கு அப்படின்னு எடுத்தால், அந்த வீட்டுக்குடையவர் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து நீசபலனில் இருக்கார் சுக்கிரன். 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்னா, தனம் வாக்குன்னா காசை குறிக்கக்கூடியது, தனம் அப்படிங்கிறது, வாக்குன்னா நம்ம பேசி கமிட் பண்ணுறது. அப்போ என்ன இஷ்யூஸ் வரும், தனம்ங்கிறது எதிர்பார்த்து முயற்சி பண்ணாலும் சூரியன் பலமாக இருந்தாலும் தனம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் 2ஆம் வீடுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கனால அது உங்களுக்கு அது 1ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் டிரான்சிட் ஆகி நேர் 7ல் வரும்போது மனைவி மூலம் வருமானம், மனைவி வழியில் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது மனைவி வழியில்னா நம்ம மனைவியோட அப்பா தாத்தான்னு ஏதாவது ஒரு ஷேர் வர்றது, பங்கு வர்றதுலாம், இந்த மாதிரி ஒரு லாபங்கள் அனைத்தையும் பெறக்கூடிய அமைப்பு 1ஆம் தேதிக்கு மேலே பண விஷயங்கள்ல இருக்கும். அது வரைக்கும் மேசராசிக்காரர்கள் ஒரு முயற்சி எடுத்து தான் ஒரு விஷயத்தை இந்த மாதம் பெற வேண்டியது. பெறுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அடையக்கூடிய விஷயம். ஏன்னா 4ஆம் இடத்துலேயே அவங்களுக்கு வந்து குரு உட்கார்ந்துருக்கு. அப்போ வீடு மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல குரு வந்து உட்கார்றது என்னென்னா, சுகஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்றது என்னென்னா, சுகமாக அனுபவிக்கிறதுக்கும் கொடுப்பினை உண்டானா அதுவும் உண்டு. முயற்சிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறவங்க மேசராசிக்காரர்கள். ஓகே சார், மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? மேசராசிக்கு ஒரு 60 to 65 மதிப்பெண் வரைக்கும் தாராளமாகவே கொடுக்கலாம். ஏன்னா இடைஞ்சல்ங்கிறது எதுவுமே கிடையாது மேசராசிக்கு. ஓகே சார். ஏன்னா ராசி அதிபதி எப்பவுமே நல்ல கண்டிஷனில் இருந்தாருன்னா அவங்க முதல்ல மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துடலாம். ராசி அதிபதிக்கு நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா, ராசி அதிபதி 6-8ல் மறைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறது. ராசி அதிபதி நல்ல பொசிஷன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா பலமாக இருக்கிறது சூரியன் இந்த மாதிரி இருந்துகிட்ருப்போ அவங்களுக்கு பலம் 5ஆம் இடத்துல வர்றதுங்கிறது சிறப்பான விஷயம். அதனால் 60லேருந்து 65 மதிப்பெண் மேசராசிக்கு கொடுக்கலாம். ஓகே சார், அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது சார்? ரிஷபம் நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான பலனில் சொல்லக்கூடியது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சிம்மம்ங்கிறது 4ஆம் இடமாயிரும். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 4லே வர்றது அப்படின்னா சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்திலே வந்து உட்கார்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ என்னென்னா இவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்தஸ்து உயருமா, நல்லாயிருக்கும். வீடு மனைக்கு முயற்சி பண்ணுவாங்களா, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. கிடைக்குமாங்கிறது அவங்கவுங்க சுயஜாதகம். அப்போ அடுத்தால என்னென்னா அம்மா கூட உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா, ஏன்னா வீடு மனை வாகனம் தாயாருங்கிறது எல்லாமே சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த அமைப்புக்கு கரெக்டாக அந்த அதிபதியே வந்து அதில் உட்கார்ந்தா அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்குமானா நல்லாவே கிடைக்கும். ஓகே. அது இதே இதில் என்னென்னா 4ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்றது ஒரு பலமான விஷயம். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, நம்ம பலன் எடுத்தால் ஒரே ப்ளஸ்ஸாக பேசிட்டு போகக்கூடாது, கொஞ்சம் மைனஸ் விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ராசி அதிபதி நீச கண்டிஷனில் இருக்கார். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் கன்னி ராசியில் நீச பலனில் இருக்கார். அவர் 1ஆம் தேதிக்கு மேலே தான் தன்னோட வீட்டுக்கு வந்து ஆட்சி பலத்துக்கு வருவார். அப்போ மாதத்தில் 30 நாளில் 15 நாள் அவர் நீச பலத்தில் இருக்கார். நீசம்னா பலம் குறைந்து இருக்கிறார். அப்போ ராசி அதிபதி பலம் குறைஞ்சிருந்தாருன்னா என்ன ஆகுது, இவங்களோட முயற்சி எடுக்க மாட்டாங்க, இவங்க அப்படியே கொஞ்சம் ஐடில் உட்காந்துருப்பாங்க, ஓவர் கற்பனையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு உட்காந்துட்டு இருக்குது. அப்போ இவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, அப்படியே உட்கார்ந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து கிடச்சிடாதா அப்படின்னு. ஏன்னா சூரியன் அந்த பலமாக 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படிங்கிற கற்பனையில் இருப்பாங்க, ப்ராக்டிக்கலுக்கு வரமாட்டாங்க.
அது அப்போ என்ன ஆகும், பணப்புழக்கம் விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தட்டுப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குரிய புதன்ங்கிறது 3ஆம் வீட்டில் முயற்சிக்கு போயிடுச்சு. அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய புதன் 3ஆம் இடம் முயற்சியில் போய் நிற்குது. ஆனால் இவர்கள் பெரிய பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கற்பனையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன் வெளியே வந்த பிறகு அந்த பணம் வரும், இவங்களுக்கு நினச்ச விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறது 15 நாளைக்கு இவங்க வந்து ஒரு ஐடியல் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அப்படியே அசம்பந்தமாக சோம்பேறியாக இருக்கிற கண்டிஷன் தான் இருக்கும். அப்போ எப்போவுமே ராசியாதிபதி பலம் பெற்றால் அந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ராசியாதிபதி ஒரு 15 நாளுக்கு வந்து நீச கண்டிஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சிறப்பாக மாறுது. அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான பொதுவான பலன். அதுமாதிரி 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல வந்து சூரியன் கூட கேதுவும் சேர்றது. அப்படிங்கிறதுல என்னென்னா 4ஆம் இடம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கேது சேர்ந்தால் எப்பவுமே என்னென்னா அந்த விஷயங்களை தடை கொடுக்கும். எந்த பிளானட் கூட கேது சேருதோ அந்த விஷயங்களில் சிறிது இடைஞ்சலை கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம்னு எடுக்கிறது தாயார்னு எடுப்போம். கேதுன்னு அங்கே வந்து இருக்கிறதுனால என்னென்னா சிறு சிறு தாயாருடன் பேச்சுவார்த்தையில் விஷயங்களில் கொஞ்சம் இருக்கும். தாயாரோட உடல்நிலையில் சிறு சிறு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அத்தியாவசியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஓகே சார், ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? முதல்ல சொல்லிட்டேன், ராசியாதிபதி நீசம்ங்கும் போது பாதிக்கு கீழே வந்துடுச்சு. அப்போ ஜஸ்ட் பாஸ் ஆகலை, மேலே வருது. அப்போ ஒரு 45 to 50 மதிப்பெண்கள் ரிஷபராசிக்கு கொடுக்கலாம். ஓகே சார், அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கு? மிதுனம் அப்படின்னாலே கலகலப்புக்கு பஞ்சம் கிடையாது. எல்லாத்திலையும் ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய ஆட்கள் மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்கு அதிபதிங்கிற புதன் 2ஆவது வீட்டில் உட்காந்துருக்கு. 2ஆம் இடம் சொல்கிறது என்ன வருது, தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 2ஆம் இடத்துலேயே போய் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன, ராசியாதிபதி தனத்தை தேடி ஓடணும். குடும்பம் அமையுமான்னு கேட்டால் அமையும்னா இவங்க தேடி தான் போகணும், தேடி வராது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்கும் ஒரு விஷயம் நம்மளை தேடி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்க தேடி போக வேண்டியது. பணம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும். ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த செயலை செய்வதற்கு ஒரு முயற்சி வேணும். இது எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் தேடி தான் இந்த மாதம் முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதியே 3ல் இருக்கிறனால என்னென்னா லேசாக இருப்பாங்களான்லாம் கிடையாது, அதீத முயற்சியில் இருப்பாங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்ற வீட்டில் தன் வீட்டிலே வந்து உட்காரும்போது என்னென்னா இவங்க முயற்சியெலாம் லேசான முயற்சி கிடையாது, நல்ல பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் என்ன எப்பவுமே ஒரு பாசமாக எல்லாத்துலேயும் பழகக்கூடியவங்க. என்னென்னா தன்னை விட வயது குறைந்தவர்கள், தம்பி தங்கை, இவர்கள் கூட ஒரு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இன்ட்ராக்ஷனுங்கிறது வந்து மிகவும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும். அடித்தாலும் முடித்தாலும் ஏன் தம்பின்னு வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன் தங்கச்சி அப்படின்னு. அப்போ என்னென்னா இளையவர்களுடன் இவர்களுடன் உறவு முறை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். இவங்களுக்கு 15 நாள் வரைக்கும் என்னென்னா விரயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் நீச பலனில் இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயம். சுக்கிரன் வந்து நீசமாக இருக்கிறதுன்னு விரயத்தை கொடுக்காம அவர் நீசமாக இருக்காரு. ஆனால் சுகஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் நீசம்ங்கிறது என்னன்னா உடல்நிலையில் கவனம் வேணும். சுக்கிரன் 2 வேலையும் செய்வார். பணத்தை கொடுக்கறதுக்கும் சுக்கிரன் எடுப்போம். 4ஆம் வீடுன்னு எடுக்கும்போது சுக்கிரன் வந்து சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வர்றது வந்து நீச பலனை கொடுக்கும்போது என்னன்னா உடல்நிலை விஷயங்களில் சற்று கவனம் தேவை. அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டான அமைப்பு. அது இப்போ அந்த 1ஆம் தேதிக்கு மேலே அவர் பலமான அமைப்புக்கு வரும்போது, திரிகோணத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு மாறும். அப்போ 31ஆம் தேதி வரைக்கும் இவர்கள் என்ன தனது உடல்நிலை, தாயாரின் உடல்நிலை, இந்த விஷயங்கள், வீடு, இதிலெல்லாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள். சந்திச்சா என்னென்னா அதை போராடி ஜெயிப்பார்கள்னா 3ஆம் இடத்தில் பலமாக சூரியன் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் முயற்சி செஞ்சு அதை மீட் அவுட் பண்ணி வெளியே வர்றதுக்கு பண்ணக்கூடிய அமைப்புடையவர்கள். ஓகே சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறீங்க? இவங்களுக்கு 55 to 60 கொடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதி நல்ல கண்டிஷன், அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் மீட் அவுட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஓகே, அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் சார்? கடகராசி தாய்மையானவர்கள், மிகவும் அன்பானவர்கள் அப்படின்னு சொல்வதெல்லாம் பொதுவான பலனுக்கு உண்டானது. கடகராசிக்கு 2ஆவது வீட்டு தனம் வாக்கை குறிக்கக்கூடிய அதிபதி தன் வீட்டிலே வந்து ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இதுவரை நாள் வரைக்கும் ஒரு குடும்பம் அமையதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் குடும்பம் அமையுமான்னா அமைவதற்கு உகந்த மாதம் ஆவணி மாதம். வரவு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி காசை குறிக்கக்கூடியவர் அந்த வீட்டிலே வந்ததுனால அப்போ என்னென்னா பண வரவு நல்லாயிருக்கும், குடும்பம் கல்யாணத்தில் குடும்பம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி வந்து ராசியிலே இருக்கார். முயற்சிங்கிறது ராசியிலே இருக்குது. அப்போ இவங்களோட முயற்சி எப்படி இருக்கும்? நல்ல ஸ்மூத்தான முயற்சி, பெரிய முயற்சியாக இருந்தாலும் ஸ்மூத்தாக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் முயற்சி பண்ணக்கூடியது. அப்போ அந்த முயற்சி பண்ணக்கூடிய அதிபதி என்ன ஆகுது? 3ஆம் வீட்டு அதிபதி
இந்த இதில் 1ஆம் தேதி 18ஆம் தேதி என்ன ஆகுது, மாதம் பிறந்தோடனே மறுநாளே வந்து 2வது வீட்டுக்கு உள்ளே வந்துடுறாரு. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதியும் எங்கே வந்துடுறாரு, வரவு ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ முயற்சியை இவங்க ஆரம்பித்தாலே மாதம் பிறந்தோடனே இவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க, தொட்ட உடனே இவர்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியது என்னென்னா, இவங்க ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ண விஷயம் உடனே கை சேருமா அப்படின்னா சேரக்கூடிய அமைப்பு உடையது. இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன்னா 1ஆம் தேதி வரைக்கும் நீச பலனில் இருக்குது. அப்போ பெரிய லாபத்தை பிளான் பண்ணாமல் ஒரு 15 நாள் முயற்சி பண்ணி இவங்க மூவ் பண்ணாங்கன்னா அடுத்தால 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது இவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு சுக்கிரன் வந்துடுவார். அப்போ என்னென்னா லாபத்தை எதிர்பார்த்து பிளான் பண்ணுற விஷயங்கள் இந்த 14 நாள் 13 நாளுக்கு தான் இவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குமே தவிர, அப்போ லாபங்கிறது தானாகவே இவர்களுக்கு சிறப்பாக வந்துடும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருது 1ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்தா என்ன இருக்கும், சுகமான விஷயங்கள் எல்லாம், அதாவது காம சம்பந்தமான விஷயங்கள், ஒரு வீடு, சந்தோஷமான வீடு, ஒரு வாகனங்கள், இதெல்லாம் சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே சுகபோகமாக கிடைக்குமான்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிம்பிளாகவும் அழகாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே சார். கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? இவங்களுக்கு 60லேருந்து 65 மதிப்பெண்ணுக்கு போயிடலாம். ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதி நல்ல கண்டிஷனில் இருக்காரு. முதல்ல ராசியிலே இருக்கிறாரு. ராசியாதிபதி வந்து சந்திரன் எடுப்போம், அதனால் அது ராசியாதிபதி வராது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி வர்றது, வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயம். ஓகே சார். ஓகே சார். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எந்த மாதிரி இருக்கு? சிறப்பான பலனை அடையக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம். ராசியாதிபதி ராசியிலே இருந்து ஆட்சி பலத்துடன் இருப்பதுங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய டபுள் ஸ்ட்ராங். ஏன்னா வழக்கமாக இல்லைன்னா மித்தவங்களுக்கு 3ஆவது வீட்டுக்குடையவர் 2ஆவது வீட்டுக்குடையவர்னு சொல்லிட்டு இருப்போம். எங்கே அப்படி கிடையாது. ராசியாதிபதியே பலம் பெறுகிறார் தன் வீட்டில். அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறான்னா எவ்வளவு கம்பீரமும் கர்வமும் வரும். அப்போ எப்படி இருப்பாங்க இந்த மாதம்? மிகவும் தோரணையாகவும் மிகவும் ஒரு கம்பீரமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உடையது. என்ன ஒரு சிம்மராசிக்காரர்களுக்குன்னா, தன் உயர் அதிகாரிகள் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க தனக்கு அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். ஏன்னா கூட கேது இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் இடைஞ்சல்களை பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உடையது. இந்த இவங்களுக்கு என்னென்னா 2ஆம் வீட்டுக்குரிய புதன் வந்து இந்த மாதத்துக்குள்ளே திருப்பி முதல்ல ராசிக்குள்ளே வராரு. மாதம் பிறந்த உடனே மறுநாள் ராசிக்குள்ளே வராரு. அதாவது தனம் வாக்கை குறிக்கக்கூடிய புதன் மாதம் பிறந்த உடனே ராசிக்குள்ளே வராரு. அப்போ ராசியாதிபதி அந்த 2வது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்குரியவர் ராசிக்குள்ளே வர்றதுங்கிறது தேடி வர்றது. அப்போ தனவரவுங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. அப்போ சிம்மராசிக்கு அதெல்லாம் ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த தனவரவை கொடுக்கக்கூடியவர் ஒரு 3ஆம் தேதி திருப்பி நகண்டு தன் 2வது வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ வாக்குஸ்தானத்துக்கு தனஸ்தானத்துக்குரிய புதன் முதல்ல ராசிக்குள்ளே வர்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் ஒரு 15 நாளில் திருப்பி நகண்டு 2ஆம் இடத்துக்கே வர்றதுன்னா அந்த புதன் இவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உடையது. அப்போ புதன்னா வழிபாடுங்கிறது என்ன, சும்மாவே அள்ளி கொடுக்குற பெருமாள் இந்த மாதம் அதிகமாகவே அள்ளி கொடுக்காரு சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு உடையது சிம்மராசிக்கு. ஓகே சார். சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? சிம்மராசிக்கு பணங்காசு சந்தோஷம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 65லேருந்து 70 வரைக்கும் கூட போகலாம். என்ன கொஞ்சம் அஷ்டமத்து சனி 12ல் குருங்கிறனால வந்த காசு வேகமாக செலவாகும். அதில் மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். சரிங்க சார். ஓகே சார். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி இருக்கும்? கன்னிராசி மேசத்துலேருந்து எடுத்தால் 6வது ராசிக்குரியது. அப்போ கன்னிராசியில் ஆட்சி பலம் பெறுறது புதன், நீச பலன் பெறுவது சுக்கிரன். அப்போ நீசம் பலன் பெறக்கூடிய அதிபதியான சுக்கிரன், கன்னிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னிராசியிலே நீச பலனில் இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா பலனை கொடுக்கக்கூடிய பண வரவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிபதி ராசியிலே வந்து கன்னிராசியில் நீச பலனில் இருக்கார். அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் என்னென்னா 2 தடவை டிரான்சிட் ஆகிடுறாரு. கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு, திருப்பி சிம்மத்திலேருந்து கன்னிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ அவருக்கு 2 டிரான்சிட் ஆகுது. அப்போ என்னென்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல் அதிகமாக இருக்குமானா அலைச்சல் அதிகமாக இருக்கும். சிம்பிளான பலனாக தான் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற பொருள் அதாவது உழைக்கிறோம், பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தடுமாறும். ஏன்னா 2ஆம் வீட்டை பணவரவை கொடுக்கக்கூடிய அதிபதி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கிட்ட அதிலே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் மாறுவார். அப்போ ஒரு பாதி மாதத்துக்கு இவர்களுக்கு பணவரவுங்கிற விஷயங்கள் மிகவும் குறையாகவே இருக்கும். அலைச்சல், குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்கும். பெரிய நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ்னு என்னென்னு எடுத்திங்கன்னா கன்னிராசிக்கு முந்தின ராசி சிம்ம ராசி. அந்த ராசிக்கு அதிபதியான சூரியன் அந்த ராசிக்குள்ளேயே வந்துடுறார்.
அப்போ 12ஆம் இடம்ங்கிறது நம்ம எப்பவுமே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 6, 8, 12 விரயஸ்தானம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ விரயஸ்தான அதிபதி விரயஸ்தானத்துக்கே வந்தாருன்னா விரயமும் அதிகமாக இருக்கும். ஒன்று பணத்தை தேடி இவங்க ஓடுறது ஒரு பக்கம், சுக்கிரனை தேடி வரணும். சுக்கிரன் மாறினா தான் இவங்களுக்கு பணம் வரவுங்கிறது நல்லாயிருக்கும். ரெண்டாவது விரயத்துலேயும் சூரியன் வந்து பலமாகவே உட்காருதார். அப்போ மாதம் ஃபுல்லாக வரவோட செலவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உறவு முறைன்னு எடுத்திங்கன்னா தந்தை மாமனார் எல்லா அதிகார அரசு பதவியில் இதில் இருக்காங்கன்னா தன்னையோட சுப்பீரியரு இவர்களுடன் உரசல்கள் அதிகமாக இருக்கும். கேது கூட இருக்கனால அந்த ஒரு சிக்கல்களை கன்னிராசிக்காரர்கள் கொடுக்கும். அப்போ விரைய செலவும் அதிகம் இருக்குது, பண வரவும் குறையா இருக்குங்கனால கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் ஏற்கனவே கன்னிராசிக்கு எப்பவும் சொல்கிறது தான் 7ல் என்ன சொல்கிறது கண்டச்சனியாக சனி உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது. அதனால் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 45லேருந்து 50 மதிப்பெண் வழங்கலாம். கம்மி தான் சார், ரொம்ப கம்மியான கண்டிஷன். ஓகேங்க சார். சார் அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பலன்கள் இருக்கு? துலாம் ராசி அதிபதிங்கிறது சுக்கிரன். அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா சுக்கிரன் இப்போ இருக்கிறது அதுக்கு பின் வீடான 12ஆம் வீடான கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்குது. அப்போ 12ல் சுக்கிரன் வர்றதுங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய ப்ளஸ். அது மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு மாத்திரம் 12ஆம் இடம்ங்கிறது மறைவு கிடையாது. அப்போ துலாம் ராசிக்கு 12ல் சுக்கிரன் வர்றதுங்கிறது மறைவு கிடையாது. அப்போ ராசியாதிபதி 12ல் இருக்கிறாருங்கிறது மறைவு கிடையாது. கரெக்டாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி கிட்ட ராசியாதிபதி அங்கேருந்து டிரான்சிட் ஆகி ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ ராசியாதிபதி 12ல் இருந்தாலும் பலம், ராசிக்குள்ளே வந்தாலும் பலம்ங்கிறது துலாம் ராசி அங்கேயே 50 மதிப்பெண்லேயே தொட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திலே வந்து 11ஆம் இடத்திலே உட்கார்றாரு. அப்போ இவங்களுக்கு என்ன 1 லட்டு இல்லை 2 லட்டு திங்கக்கூடிய ஆசையா, லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி இவர்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக சூரியனும் வந்து உட்காருது 11ஆம் இடத்துல. அந்த சூரியன் 11ஆம் இடம் வர்றதுங்கிறது என்ன ஒரு பிரச்சனைன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு எப்பவுமே லாப பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். லாபத்தையும் தரும், பாதகம்ங்கிற அன்ஃபேவரையும் பண்ணக்கூடியது. அப்போ இவங்க எப்படி இருந்துக்கிடணும், அந்த சூரியனோட கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சூரியன்கிறது தந்தையை குறிக்கும், மாமனாரை குறிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் இருந்தால் வீட்டில் பெரிய பையனை வந்து சூரியன் வரும். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், தனக்கு மேலதிகாரிகள், இவங்க எல்லாம். அப்போ அந்த இடங்களில் துலாம் ராசிக்காரர்கள் சற்று அவர்களோட உள்ள உறவு முறையில் சற்று பொறுமையாக டீல் பண்ணணும். அது ஒன்று தான். லாபத்தையும் கொடுக்கறது அதே சூரியன் தான், பாதகத்தை செய்கிறதும் அதே சூரியன் தான். அதனால் அந்த ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஹடில்ஸை தவிர இவர்களுக்கு சிறப்பான பலன்கிறது துலாம் ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான பலன். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் சார் கொடுக்கும்? இவங்களுக்கு 65லேருந்து 70 வரைக்குமே போகலாம். ஓகே சார். ஏன்னா ராசியாதிபதி பலம் பெறும்போதே அங்கே நல்ல ஒரு இது வந்துடும். அதனால் 65லேருந்து 70 மதிப்பெண் போய்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பலன்கள் இருக்கு? விருச்சிக ராசி அப்படிங்கிறது மேஷத்துலேருந்து 8வது ராசிக்கு வரக்கூடியது. அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிறது செவ்வாய். அவர் தன் வீட்டுக்கு 8வது வீட்டில் போய் மறைகிறார். அப்போ இங்கே என்ன வந்துடுது, ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகிடுது. அப்போ என்னென்னா ராசியாதிபதி பலம் குறைஞ்சிருந்தார். 8ஆம் வீடுங்கிறது மறைவுக்கு போகிறதுனால என்னென்னா இவர்கள் இந்த தடவை வீட்டை விட்டு வெளியே ஸ்டே பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். மறைவுல போனாங்கன்னு என்னென்னா வீட்டுக்கு வர மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க, வெளியூருக்கு போவாங்க, வெளிநாடு போவாங்கன்னு இந்த மாதிரி வெளியே சுற்றக்கூடிய அமைப்பு நிறையா இவர்களுக்கு இருக்கும். ஆனால் விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் என்னென்னா இந்த வருடம் ஃபுல்லாகவே குரு பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த மைனஸ் இருந்தாலும் வெளியூரில் போய் இருந்தாலும் நல்லா இருப்பாங்களான்னா நல்லா இருப்பாங்க. அப்போ உள்ளூரில் குப்பை கொட்ட முடியாது, இவங்க வெளியூரில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு உடையது. அப்போ குரு பலமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே விருச்சிக ராசிக்கு எப்போவுமே அபோவ் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும் விருச்சிக ராசி. அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் அப்படிங்கிறது பலமாக வந்து உட்கார்ந்துரு. அப்போ தொழில் விஷயமாக தொழில் சார்ந்து இவர்கள் வெளியே அலைய வேண்டிய விஷயங்கள் இருக்குமான்னு கேட்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதிகமான அலைச்சல்கள் தொழில் சார்ந்து இருக்கும். அதே நேரத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிறத இதில் எடுத்தோம்னா சூரியன்கிறது தந்தை மாமனார்னு உறவு முறையை குறிக்கக்கூடியதுன்னா அவர்கள் விஷயமாக 8ஆம் அதாவது இதில் வந்தே உட்கார்ந்துருது, ஆட்சியில் வந்து உட்கார்றதுனால அவர்கள் மூலம் ராசி அதிபதி சில பிரச்சனைகளை சந்திக்கிறவாருன்னா சந்திப்பாங்க. இல்லை அவர்களுக்காக இவர்கள் வெளியூருக்கு அலையிறது போகிறது விஷயங்கள்லாம் நடக்குமானா அதுவும் நடக்கும். இப்போ எங்கள் அப்பாவுக்காக ஊரில் இருக்காங்க, அப்பா உடம்பு சரியில்லை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பா ஒரு விஷயத்துக்காக போகிறேன், மாமனார் இப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த ரிலேஷன் முறையில் இவர்களுக்கு அலைச்சலும் இருக்கும். வேலை விஷயமாகவும் அலைச்சலாக இருக்கும். அப்போ தொழில் விஷயமாகவும் இவர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்
இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குமான்னா அதுவும் நிறையா இருக்கக்கூடியது. இவர்களுக்கு வந்து 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாதி மாதம் வரைக்கும் 11ல் இருக்கார். லாபத்தில் இருந்து நீசப்படணும். அப்போ வரக்கூடிய லாபம் மறைமுகமாக ஹிடன் லாபங்கள் தான் நிறைய வரும். மறைமுகமாக டைரெக்டான லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது டேபிள் கடையில் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி லாபம் வருமானா வரும். அவர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து பலமாக இதுக்கு வந்துடுறாரு, 12ஆம் வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ 12ல் சுக்கிரன் வர்றதுங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு பலமான விஷயம். அப்போ அந்த ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு உண்டான சுக்கிரனும் லாபத்தில் இருந்து 12ஆம் இடத்துக்கு வந்து 12 இடம் மறைவு கிடையாது. அதில் வந்தாலும் விருச்சிகத்துக்கு சிறப்பான பலனை கொடுக்கணும். ஏன்னா எப்பவும் திருப்பி சொல்கிறேன், சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. அதனால் 12ல் சுக்கிரன் வருது, விருச்சிக ராசிக்கு அது ஒரு சிறப்பான பலனையும் கொடுக்கும். மாதம் ஃபுல்லாக குரு பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். ஓகே சார், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் 60லேருந்து 65 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ராசியாதிபதி வீக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்டை தவிர மீது எல்லாமே நல்ல விஷயங்கள். ஓகே சார், அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி இருக்கும்? தனுசு ராசி நியாய தர்மம் பேசக்கூடிய ராசி, கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் தனுசுக்கு உண்டான இயல்பான விஷயங்கள். அந்த தனுசு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அந்த ராசிக்கு 8ல் போயிருக்கார். அப்போ இங்கேயும் விருச்சிக ராசி மாதிரி அதே கான்செப்ட் தான். அப்போ ராசியாதிபதி 8ல் போய் மறைகிறாரு. 8ல் போய் மறைஞ்சா என்னென்னா உச்சமாக இருக்கார். அப்போ என்னென்னா இவங்க உள்ளூர் இதை விட்டு வெளி சைடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போனாங்கன்னா அங்கே உச்சத்தில் இருக்காங்க. அப்போ என்ன, அங்கே போனால் தான் இவர்களுக்கு முன்னேற்றம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்னென்னா இவர்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த வீடை விட்டு இவங்க வெளியே போய் ஸ்டே பண்ணி இருக்கிறது, வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு, இந்த மாதிரி இவங்க வெளியே போய் இருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனை வச்சு பேசுகிறதுனால என்னென்னா இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியன் 9ஆம் இடத்துக்கே வந்து உட்கார்றது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அந்த பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ தந்தை வழி அப்படிங்கிறதுல கிடைக்கக்கூடிய தந்தை மூதாதையர் இவங்களை குறிக்கக்கூடியது. இதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டான இந்த மாதம் சூரியன் மூலம் அந்த பலன்கள் இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருந்து திருப்பி 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ 11க்கு மாறும்போது தான் தொழிலில் சிறிது நஷ்டங்கள் உண்டான இந்த மாதம் உண்டு. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் அப்படிங்கிறது நீசமாக இருந்தால் பாதி மாதம் வரைக்கும் மனைவி வழியில் சுக்கிரன்கிறது பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கா, அண்ணி, மனைவி அப்படின்னு எடுத்தால் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் உண்டானா ஒரு பாதி மாதம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ செலவுலேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் உண்டானா கண்டிப்பாக ரிலீஃப் உண்டு. இது ஜென்ரல் தனுசுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை எடுக்கலாம். ஓகே சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஒரு 55லேருந்து 60 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கேயும் ராசியாதிபதி மறைவுக்கு போகிறதுனால உடைய விஷயங்கள் அது. ஓகேங்க சார். ஓகே சார், அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி அமையும்? மகரம் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆள், எங்கே வேணாலும் காலந்தள்ளி எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு இயல்பு உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிறது குரு பார்வை இருக்கிறதுனால மிகவும் சிறப்பான பலனை பெறக்கூடிய ராசி. அப்போ ஃபஸ்ட்டு குரு பார்வை கிடைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்க ஒரு பாஸ் மார்க்குக்கு மேலே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு ராசியாதிபதி போயிட்டார். வழக்கமாகவே என்னென்னா மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் சோம்பேறியானவங்க, சனி தான் அந்த வீட்டுக்கு ஓனர். ஆனால் இந்த இதில் என்ன ஆகுது, சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு மகரத்துக்கு. அப்போ அவர்கள் பெரிய சோம்பேறி கிடையாது மகரம். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு விழுந்துருது. இது வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸில் இது. நம்ம மாச பலன் பேசுறது என்னென்னா 8ஆம் வீட்டு அதிபதி 8லேயே வந்துடுறாரு. அப்போ அது நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எடுத்திங்கன்னா 8ஆம் வீடுங்கிறது வம்பு, வழக்கு, அவமானத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அதிபதி அந்த வீட்டிலேயே வந்து பலமாக இருந்தால் மகர ராசிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பார்களா என்றால் சந்திக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்களா? குரு பார்வை ராசிக்கு இருக்குது, ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து கடந்து வெளியே வந்துடுவாங்க. பாசிட்டிவ் ஆங்கிளில் எடுத்திங்கன்னா மகர ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா 8 அஷ்டமங்கிறத அதிர்ஷ்டம்னு எடுத்திங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்குமானா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் கிடைக்கும்னா அது யார் மூலம் வரும் அப்படின்னா அதே உறவு முறையை எடுத்துக்கோங்க. சூரியன், மாமனார், அரசாங்கம், தனக்கு மேலுள்ள அதிகாரிகள், இவங்க மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் விஷயங்கள் கிடைக்குமானா மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு பார்வையும் கிடைக்குது. அப்போ அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும்,
நெகட்டிவ் நடக்கும்போது அதே குரு பார்வையில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு குரு பார்வை இருக்கிற நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமும் உண்டு, அவமானமும் உண்டு. அவங்கவுங்க பேஸ்ட் ஆன் தேர் ஓன் சார்ட், அவங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ சூரியன் வர்றதுனால வந்து இந்த 2 விஷயமும் இவர்களுக்கு நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா 9ல் நீச பலனில் இருந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானம்னா தொழில் சார்ந்து இவர்களுக்கு லாபம் உண்டானா அந்த விஷயங்களில் லாபங்கள் இந்த மாதம் பாதியில் ஆவணி மாதம் பாதியை கடந்ததுக்கு அப்புறம் லாபத்தையுடைய மாதம். ஓகே சார், மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருக்குது. என்ன சொல்லுது, ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு 60லேருந்து 65 மதிப்பெண் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்கு குரு பார்வை உண்டு, அதனால் அவர் கொடுக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார், அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி. அப்போ மகரத்துக்கு 3ஆம் இடத்துல சனின்னு சொன்னோம். அப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல சனி. அப்போ தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூடிய சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சனி ஒரு இடத்துல நின்னாருன்னா என்னாகும், அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் சனி நின்ற இடம் பலமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாழ்க்கைங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னா இவங்களுக்கு செட்டில் ஆகி வரும். இவங்களுக்கு என்னென்னா டைரெக்டாக குரு பார்வை கிடையாது. 2ஆம் வீட்டு அதிபதி டைரெக்டாக ராசியை பார்க்கல, ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அங்கே சனி இருந்தாலும் சரி, தொழில் மூலம் கும்பராசி தொழில் பண்ணக்கூடியவர்களாக இந்த மாதம் வருமானங்கள் நல்லா இருக்குமானா நல்ல வருமானங்கள் உண்டு. ஏன்னா ராசியை கும்பராசியை நேராக அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நேராக ராசியை பார்க்கிறார், சமசப்த பார்வையாக பார்க்கிறாருன்னா என்ன ஆச்சு? அப்போ கணவன் மனைவி ஆப்போசிட் பேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் மூலம் ஒத்துழைப்பு உண்டா, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஹெல்ப் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஹெல்ப் உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்வையை பார்க்கறதுனால தனவரவு நல்லா உண்டான்னா உண்டு. இவங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தையும் குரு பார்வை இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ 10ஆம் இடம் தொழில் சார்ந்து உடைய விஷயங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதால் பண வரவும் சிறப்பாக உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் நண்பர்களோட உள்ள ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் சிறப்பாக இருக்குமானா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஓகேங்க சார், கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? அவங்களுக்கும் 60லேருந்து 65 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்ததாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? மீன ராசிக்காரர்கள் எப்பவுமே அடுத்தவங்க குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள், சமுதாயத்தை திருத்தணும்னு அக்கறை உள்ளவங்கலாம் பொதுவான பலன்கள் பேசுவோம். அப்போ அந்த ராசிக்குடைய அதிபதி அப்படிங்கிறவர் என்னென்னா நேராக தன் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ராசியாதிபதி பலமாக இருக்கிறார். அவர் குருங்கிறதுனால 9ஆம் பார்வையாக ராசியவே பார்த்துடுறாரு. அது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இந்த ஒரு வருஷம் மீன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மகரம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த வருடம் ஃபுல்லாக ஒரு வருஷம் வந்து இந்த ஜூன் டு நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயம். கோச்சாரத்தில் என்ன நம்ம பேசுறது சூரியன் வச்சு பேசுவோம். அப்போ 6க்குடையவர் 6லே வந்துடுறாரு. 6ஆம் இடத்து அதிபதியாகிய சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துக்கே வர்றாரு. அப்போ 6ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்ல பொதுவாக எடுப்போம். அப்போ கடன் நோய் எதிரி ருண ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பலமாக இருக்கான்னா இந்த மாதம் பலமாக இருக்கிறது. அப்போ கடன் வாங்க வேண்டிய வருமானா வாங்கணும். மீட் அவுட் பண்ணி வருவாங்களா ராசிக்காரங்கன்னு கேட்டால் குரு பார்வை இருக்கிறதுனால மீட் அவுட் பண்ணி வந்துடுவாங்க. நோய் வருமா? வரும். நேராக குரு பார்வை இருக்குது. அப்போ எல்லாமே குரு பார்வை ராசி கிடைப்பதால் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எது கிடைச்சாலும் தாண்டி வர முடியும். அதே நேரத்தில் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்னு 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உத்தியோகம், ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறது, அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டால் 6ஆம் இடத்து அதிபதி 6லே வந்து உட்காந்துட்டாருன்னா வேலையை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னா அருமையாக கிடைக்கும். அப்போ அதுக்கும் கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? நல்ல சேலரி. ஏன்னா குரு பார்க்கும்போது நல்ல விஷயம். அப்போ சேலரி நல்ல சேலரியில் வேலை கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு அமைப்புகள் எப்படி இருக்குது? அந்த குரு பார்வை இருக்கனால இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த வருடம் வந்து ஹடல்ஸ் எவ்வளோ வந்தாலும் மீட் அவுட் பண்ணி வரலாங்கிறதுனால இவர்களுக்கு உத்தியோகங்கிறதும் கிடைச்சிருது. ஒன்று ராசியாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. 2வது 6ஆம் வீட்டு அதிபதி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியை உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. உத்தியோகம் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்னா நல்ல வருமானத்தை குடிக்க, ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்குன்னு சிறப்புங்கனால இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்க சார், மீன ராசிக்காரருக்கு எப்பவுமே நல்ல நல்ல மதிப்பெண் தான். இப்போ எவ்வளோ மதிப்பெண்? இந்த மாதம் 70க்கு மேலேயே கொடுத்துக்கலாம். சரிங்க சார். ஓகே சார், ஆவணி மாத பலன்கள் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி.